வணக்கம். காங்கிரஸ் கட்சியில ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. 10 வருஷமா வந்துகிட்டு திமுக மேல குதிரை சவாரி பண்ணி பல எம்பிக்கள் பல எம்எல்ஏக்கள் ஆகி ஆட்டையை போட்டு நல்லா சொகுசா உண்டு புளுத்தவங்க இன்னைக்கு வந்துகிட்டு திமுகவை ஒழிக்கிறதா எங்களுக்கு முத வேலை, திமுக ஒழிக்கணும் முதல்ல சொல்லி ஒரு தீர்மானம் போட்டீங்க. என்னப்பா அது கொஞ்சம் கூட நியாயம் இல்லையா? தமிழர்களுக்கு என்னைக்கு நீங்க வந்துகிட்டு வேலை பார்த்தீங்க, என்னைக்கு நியாயமா இருந்தீங்க? 2009 வந்துகிட்டு பலாயிரம் கோடியை கொட்டு கொடுத்து ரேடார்லாம் கொடுத்து ஈழத்தமிழர்களை வந்துட்டு அழிச்சதான் நீங்க, அழிச்சவங்க தானே நீங்க. இந்த காங்கிரஸ் அரசாங்கம் வந்துகிட்டு 2009 இருந்து மன்மோகன் சிங் தலைமையில வந்துட்டு அழிச்சவங்க தானே நீங்க. இதுக்கு முன்னால காமராஜர் பேர்ல வந்துகிட்டு இந்திய கொண்டு வந்தீங்க, பக்திவாசலம் பேர்ல இந்திய கொண்டு வந்தீங்க. பாப்பாங்க என்னென்ன தீர்மானம் போடுறாங்களோ என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை பூரா செயல்படுத்தவங்க தானே நீங்க. திமுக சொல்லணும். திமுக வந்துகிட்டு இத்தனை ஆண்டு காலமா தோல்ல தூக்கி சுமந்து பல எம்பிக்கள் பல மேல்சபை எம்பிக்கள் எம்எல்ஏக்கெல்லாம் கொடுத்து இன்னைக்கு வளர்த்து விட்டு தொகுதிக்கு 10 பேர் கூட கிடையாதுங்க. நான் பல முறை பல வீடியோல சொல்லிட்டேன். இல்லாத காங்கிரஸ் கட்சியை உயிரோட வச்சிருந்தது திமுக. அதனாலதான் இன்னைக்கு வந்துட்டு அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் வாங்கி அனுபவிச்சு விட்டு இன்னைக்கு வந்துகிட்டு திமுக அழிக்கணும்னு வந்துகிட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துகிட்டு எந்த வகையில நியாயம்? நீங்க சொல்ற நீங்க தான் வந்துகிட்டு அழிஞ்சு போவீங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களை வந்துட்டு காரி துப்புறாங்க. காங்கிரஸ்னா காரி துப்புறாங்க. அதை வந்துட்டு 1967 அண்ணா ஆட்சிக்கு வந்தாரு. அன்னைக்கே வந்துட்டு புதகுழியில புதைச்சாச்சு. அதுக்கு முன்னாலேயே 1925 வந்துகிட்டு என்னைக்கு காங்கிரஸ் இருந்து பெரியார் வந்தாரோ அன்னைக்கே வந்துகிட்டு முதல் வேலை காங்கிரஸ் ஒழிக்கிறதான்னு வந்து பெரியார் சொல்லிட்டு போனாரு. அது ஒளிஞ்சு போன காங்கிரஸை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு தூக்கி வச்சுக்கிட்டு நிறுத்தியது திமுக. அதனுடைய பலனை இன்னைக்கு வந்துட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க.